என்னம்மா, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்கு எல்லாரும் இப்படி கூடி வந்திருக்கீங்க? நடக்கிற அநியாயத்தை பார்த்து பொறுக்க முடியாம தான் வந்திருக்கிறோம். அன்னபூர்ணி அம்மா, என்னம்மா இது? கல்யாணம் ஆகி வந்த பிள்ளைங்கள காலையில இருந்து வாசல்லே நிப்பாட்டிருக்கீங்க. ஏங்க ஒழுங்கா நியாயமா பேசுங்க. இந்த கல்யாணம் என்ன முறைப்படியா நடந்துச்சு? அவனே திருட்டு தாலி கட்டி கூட்டி வந்திருக்கான். ஆமா. சரிம்மா, அதான் தாலி ஏறிச்சுல. அப்ப அந்த பொண்ணு இந்த வீட்டு மருமக தானே? அது எப்படிங்க? இது யாருக்குமே விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம். விருப்பம் இருக்குதோ இல்லையோ, கல்யாணம் முடிஞ்சிருச்சு. பொண்ணு மாப்பிள்ள வாசல்ல வந்து நிக்கிறாங்க. அப்ப எல்லாத்தையும் மறந்து ஏத்துக்க தானே செய்யணும். அம்மா, இதெல்லாம் தெரிஞ்சா நடந்தது, தெரியாம தானே நடந்தது. பெரிய மனசு பண்ணுங்க. என்ன நடக்கணுமோ நீங்க தான் பார்த்து செய்யணும். என்ன என்ன பெரிய மனசு பண்ணணும்? அப்ப நீங்க எல்லாரும் மன்னிச்சு ஏத்துக்கிட்டீங்க, அப்படிதானே? அப்பதான் ஜீவா அப்படி முட்டாள்தனமா செய்வான்னு யாருமே சத்தியமா நினைக்கவே இல்ல. ஆனா மீனாட்சியா அவன் பொண்டாட்டி ஆக்கிட்டான். அதை இனி மாத்த முடியாதுல்ல. டேய், ஏன்டா மாத்த முடியாது? டைவர்ஸ் பண்ணா எல்லாம் மாற போகுது. டேய் டேய், என்னடா அசால்ட்டா டைவர்ஸ் பண்ணலான்ற? நியாயப்படி கோவப்பட வேண்டியது மீனாட்சி. ஆனா அவளே மனசு மாதிரி வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறான். அவங்கள நம்ம ஏத்துக்கதான்டா செய்யணும். பாட்டி, என் தங்கச்சிக்கு நல்ல இடம் அமைஞ்சு கல்யாணம் ஆகி போக போறான்னு நாங்க எல்லாரும் சந்தோஷமா இருந்தோம். ஆனா ஜீவா கடைசி நிமிஷத்துல இப்படி பண்ணிட்டான். அவனுக்கு மீனாட்சி பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் அவ வேற எங்க போவா பாட்டி? அம்மா, ஜீவா இப்படி செஞ்சது எல்லாருக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா இனி என்ன செய்ய முடியும்? உள்ள வர சொல்லுமா. என்ன லோகு, உன் சம்பந்தியும் மருமகளும் என்னை எதிர்த்து பேச விட்டுட்டு நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஐயோ, அப்படிலாம் இல்ல அத்தை. சம்பந்தி பொண்ணை பெத்தவங்க, அவங்க பொண்ணை நினைச்சு அவங்களுக்கும் கவலை இருக்க தானே செய்யும். கொஞ்சம் மனசு இறங்குங்க அத்தை. அந்த வெட்டி பையன் தாலி கட்டிட்டா அந்த பொண்ணை இந்த வீட்டுக்குள்ள விடணுமா? அப்புறம் அப்பத்தாக்கு என்ன மரியாதை இருக்கு? டேய் பாண்டி, அப்பத்தா மேல எங்க எல்லாருக்கும் மரியாதை இருக்கு. அதனாலதான் மீனாட்சி கூட அப்பத்தா ஒத்துக்காம வீட்டுக்குள்ள வரமாட்டேன்னு சொல்லி வெளியவே நின்னுட்டு இருக்கா. டேய், நடந்தது தப்புதான், அதை யாரும் இல்லன்னு சொல்லல. ஆனா நடந்து போச்சுல்ல, அதை மாத்த முடியாதுல்ல. இனி அடுத்து நடக்க வேண்டியதுதான் யோசிக்கணும். என்னத்தை யோசிக்க சொல்ற? அதான் நான் உறுதியா சொல்லிட்டேன்ல, அவ இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. பாட்டி, அந்த புள்ள மீனாட்சி பாவம், அவ என்ன செய்வா? அந்த புள்ளைய வெளியே நிக்க வச்சிட்டீங்களே. அதானே, அவங்க என்ன உங்க பேரனை இழுத்துட்டு போயா கல்யாணம் பண்ணாங்க? ஜீவா தானே இப்படி பண்ணாங்க. என்ன இருந்தாலும் தாலி ஏறிடுச்சு. ஒரு பொண்ணுக்கு யார் கையால தாலி ஏறுதோ அவன் தான் புருஷன். ஏய், உங்களை யாராவது பஞ்சாயத்துக்கு வர சொல்லி கேட்டாங்களா? கேட்டாங்களான்னு? ஏமா அன்னபூர்ணி, அப்படி என்ன உனக்கு திமிரு? கழுத்துல மாலையோட பிள்ளைங்க வாசல்ல நிக்குதுங்க, அதுங்கள மன்னிச்சு உள்ள வர சொல்லாம எதுக்கு இப்படி நிக்க வச்சிருக்க? இது உனக்கே அசிங்கமா இல்ல? அவங்க செஞ்ச காரியம் உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இளவட்ட பிள்ளைங்க அப்படிதான் இருப்பாங்க. உன் வயசுக்கு நீயே முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. இந்த வயசுல நீ தாண்டி விட்டு கொடுத்து போனோம். அதை விட்டுட்டு நீ என்னமோ சின்ன பிள்ளைத்தனமா பண்ணிட்டு இருக்க. சின்ன பிள்ளைத்தனமா? ஏமா, 1000 தான் இருக்கட்டும், கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அவன் தாலியும் கட்டிட்டான். அந்த புள்ள உங்க வீட்டுக்கு மருமக. அவளை வாசல்லே நிக்க வச்சா உங்க மரியாதை தானே போகும். அத புரிஞ்சுங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. வாழ வந்த பொண்ண வாசல்லே நிக்க வச்சிருக்கீங்களே. அந்த அளவுக்கு உனக்கு எதுக்கு இந்த வரட்டு கௌரவம்? ஒழுங்கு மரியாதையா அந்த பிள்ளைங்களை உள்ள வர சொல்லு. இப்ப நீங்க வர சொல்லனா நாங்களே வர சொல்லிருவோம். ஏங்க
இப்படி புடிவாத புடிக்கிறியா அன்னபூர்ணி? அம்மாச்சி ஊரே ஒண்ணு கூடிட்டாங்க. எல்லார் கண்ணுக்கும் இப்ப நீங்க தப்பு செய்யறதா தெரியுது. இந்த குடும்பமே என்ன மதிக்கல, ஊர் மட்டும் எப்படி மதிக்கும்? இப்ப அந்த பிள்ளைங்களை நீயே கூப்பிடுறியா இல்ல நான் கூப்பிட்டுமா? இனிமே ஆமா, வாமா. வா, பாத்துக்கலாம். கூட்டு வாயா. மீனாட்சி உன் கையால அந்த விளக்கேத்துமா. நீ விளக்கேத்துறத பார்த்துதாம்மா எங்க மனசுல வெளிச்சம் பரவும். ஏத்துமா. மீனாட்சி, நான் இந்த வீட்டுக்கு மருமகளா வந்தப்ப விளக்கேத்துறதே ஒரு பிரச்சனையா இருந்தது. என்ன நடந்துச்சுங்கிறது உனக்கே தெரியும். நான் விளக்கேத்துறத பாக்குறதுக்கு தான் உனக்கும் அம்மாவுக்கும் கொடுத்து வைக்கல. இப்போ நீ ஏத்து, அத பாக்குற பாக்கியம் எனக்கும் அம்மாவுக்கும் கிடைக்கட்டும். ஏங்க, ம்? இவளை விளக்கேத்த விடாம செஞ்சா நல்லா இருக்கும். ஆனா அம்மாச்சி ஏன் அமைதியா இருக்காங்கன்னே தெரியலையே. அப்பத்தா பதுங்குதுன்னு வச்சுக்க, பாய போதுன்னு அர்த்தம். அது எப்பன்னு தான் நானும் காத்துட்டு இருக்கேன்.